வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்காக lamb ரைஸ் செய்து காட்ட போறேன். இதுக்கு இது ஸ்ரீலங்கன் சிங்களீஸ் ஸ்பெஷல் சாப்பாடு. Step 1. இதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி கப்பால 3 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். சம்பா ரைஸ் எடுத்திருக்கிறேன். மற்றது ஒரு பாதி வெங்காயம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் கருவாப்பட்டை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், மற்றது ரம்பையில் எடுத்திருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் பட்டர், மற்றது கொஞ்சம் மஞ்சள் மற்றும் தேங்காய் பால் வேணும். முதல்ல பட்டர் கொஞ்சம் போடுங்கோ. பட்டர் போட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆனதும் இந்த எல்லாத்தையும் போடுவோம். போட்டு வெங்காயம், இதுக்கு தேவையான மஞ்சள் கொஞ்சம், கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம். இங்கே வதங்கிட்டது. இப்போ 3 கப் அரிசி நான் சேர்க்கிறேன். இது சம்பா அரிசி என்றதால 3 கப் ரைஸ் கப்பால் எடுத்த அரிசிக்கு ஒரு 7 கப் 7.5 கப் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் 1 கப் தேங்காய் பால் சேர்க்க போறேன். மிச்சம் தண்ணி சேர்க்க போறேன். தேங்காய் பாலை விட்டு உப்பு உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இதை மூடி அவிய விடுவோம். இது தானா அவியட்டும். Step 2. இப்போ இந்த lamb ரைஸுக்கு தேவையான ரச்சி கறி வைக்க போறேன். 1/2 கிலோ ரச்சி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், ரம்பையில் கராம்பு, கருவாப்பட்டை, கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி உள்ளி பேஸ்ட், மற்றது கறி பவுடர். இப்போ இதில் சட்டி கொதிக்குது. சட்டியில் தேவையான எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாயிட்டு இந்த பொருளெல்லாம் போடுங்க. கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இதுக்குள்ள இந்த வெங்காயத்தையும் சேருங்க. சீக்கிரமாக பொரியணுமெண்டா கொஞ்சம் அதுக்கு உப்பை சேருங்க. கொஞ்சமாக உப்பை போட்டால் அது உடனே பொரிஞ்சிடும். பிரட்டி விடுங்க, பொரியட்டும். வெங்காயம் வதங்கிட்டது. வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கும். பச்சை வாசனை போட்டுது. இப்போ இதில் இறைச்சியை சேர்ப்போம். இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட் வீட்டில் நானே செய்கிறது. அப்போ மஞ்சள் எல்லாம் போட்டு அதிலேயே அரைச்சி வச்சதால் இப்போ கறிக்கு தேவையான மஞ்சள் மட்டும் கொஞ்சம் சேர்த்தா போதும். அதோடு உப்பும் கொஞ்சம் போடுங்க. ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு மண் சட்டியில் செய்கிறதால கறி நல்ல
சுவையாக வரும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அவிய விடலாம். இப்போ இந்த இறைச்சி வந்து நல்லா அவிஞ்சிக்குது. இனி நான் தூள் போட்டு பிரட்ட போடுறேன். இந்த லேம் ரைஸுக்கு வந்து இறைச்சி கறி வந்து கொஞ்சம் பிரட்டலாக தான் வேணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது நான் எனக்கு ஏற்ற உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். நான் ஒரு 3லேருந்து 3.5 கரண்டி போடுவேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவு போடுங்க. போட்டுட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சொட்டு தண்ணி மட்டும் ஒரு கொஞ்சமாக கிளப்பி கொண்டு, நிறைய தண்ணி விடாதீங்க. 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் திருப்பி ஒருக்கா இந்த வாடை போடுறதுக்காக, தூள் வாசனை போடுறதுக்காக நான் மூடி விட போகிறேன். இந்த இறைச்சி கறி அவிஞ்சிட்டுது, நல்லா திரண்டு வந்துட்டுது. இனி ஆஃப் பண்ணி போட்டு, சில பேர் இறைச்சி சிறகு போடுறத நான் தூள்லேயே எல்லாம் இருக்கிறதால அது போட இல்லை. இனி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கு பிறகு தேசிக்க விடுங்கோ. இது அவிஞ்சி வந்துட்டு. Step 3. இந்த லேம் ரைஸுக்கு தேவையான அடுத்த கறி உருளைக்கிழங்கு பிரட்டல். இப்போ சட்டியை நான் வச்சுட்டேன், அது இப்போ சூடாயிட்டுது. சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ. இதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 மிளகாய், சாறு வெங்காயம், 3 உள்ளி சுற்றி வச்சிருக்கேன். ஒரு பொரியிற வரைக்கும் ஒரு 1-2 நிமிஷம் விடுவோம். இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா பொரிச்சு வந்துடுது. இது கூட இந்த உருளைக்கிழங்கு சேர்ப்போம். இது ஏற்கனவே அவிச்சு வச்சதால நிறைய நேரம் அவிய ஒன்றும் இல்லை. திரட்டி போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், இதுக்கு சொட்டு தனி மிளகாத்தூள் தான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் என்னென்னா கலருக்காக, பெருசாக உரப்பு இருக்காது, பிள்ளைகளும் சாப்பிடலாம். கொஞ்சமாக உப்பும் போடுறேன். அப்படியே அடுப்பை குறைச்சி விட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு மூடி வச்சோம், நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு விருப்பப்பட்டால் கொஞ்சம் தேசிக்காய் புளி மேலே புளிஞ்சு விடலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் நான் கொஞ்சமாக விடுறேன். நான் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் விடுங்க. Step 4. லேம் ரைஸுக்கு தேவையான இன்னும் ஒரு கறி, கத்திரிக்காய் கறி, கத்திரிக்காய் பிரட்டல். அப்போ இந்த கத்திரிக்காயை நான் ஒரு 3 கத்திரிக்காய்க்கு உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். பிறகு ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டினான். அதுக்கு தேவையான ஒரு 3 உள்ளி பல்ல குத்தி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த சட்டி சூடாகிடுச்சு, ஏற்கனவே நான் சூடு பண்ணிட்டேன். அப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம்,
கொஞ்சமாக வெந்தயம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நிறைய நேரம் விட வேண்டாம், என்றால் கருத்துடன் கருத்தா கசக்கும் கறி. அப்போ அதோட சேர்த்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போடுவோம். இது பொரிஞ்சு கொண்டு இருக்கும்போது உள்ளியையும் சேர்க்கலாம். இது ஒரு 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 2-3 நிமிஷம் இதை நல்லா பொரிய விடுவாங்க. கத்திரிக்காய்க்கு தேவையான வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ இதுக்கு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு நான் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். ஏனெண்டா இது கலருக்கும் கொஞ்சம் உரைப்பு இருக்காது. இப்போ அதுக்காக ஒரு கொஞ்சமாக சேர்க்குறேன். அதோட ஒரு கரைச்சி விட்ட புளி ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன் நான். ஏனெண்டா இந்த புளிப்புக்கு ஒரு வித புளிப்பு நல்லா இருக்கும். இதில் வர்ற அந்த கத்திரிக்காய் திரட்டலுக்கு இதுக்கு வினிகரும் சில பேர் சேர்க்கிறத. நான் வினிகர் சேர்க்கறதில்லை, நான் சோயா சாஸ் தான் சேர்க்கிறேன். நான் பொரிச்சு வச்ச கத்திரிக்காயை இதோட சேர்த்து, என்னென்னா இதுக்கு எல்லாமே பிடட்டல் கறி தான் வேணும். அப்போ அதுக்காக நான் கூடுதலாக தண்ணியோ புளியோ கூட சேர்க்கல. அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு புளி இருந்தால் காணும். இதுக்கு கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் என்னோட கருவேப்பிலை இல்லாததால் நான் இந்த கூட இல்லை. நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்து பண்ணுவோம். இப்போ முடியால முடிவிடும். Step 5. தேவையான மற்ற இன்னும் ஒரு பொருள் கோழி. இது கோழி பொரியல். கோழி பொரியலுக்கு நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இதோட கொஞ்சமாக இஞ்சி உள்ளி அரைச்ச பேஸ்ட் கலந்து கொள்ள போகிறேன். இதோட விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தேசிக்காய் புளியும் விடலாம். ஆனால் இப்போ பொரிச்சு எடுத்ததுக்கு பிறகு விட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். அப்போ அதனால் இப்போ நான் இதை பிரட்டி கொள்ள போகிறேன். இப்போ இந்த கோழி பொரியலுக்கு இப்படி கொஞ்சம் துண்டு பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் தனியாக இருக்கும். இது உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி உள்ளி அரைச்ச விழுது இப்போ சேர்த்துருக்குறேன். இதை இப்போ பொரிச்சு எடுக்க போகிறேன். பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். Step 6. இப்போ இந்த லேம் ரைஸுக்கு தேவையான இன்னும் ஒரு இது கட்லெட்ஸ். இந்த கட்லெட்ஸுக்கு 2 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சு எடுத்தேன் நான். 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், டியூனா டின் 2, உப்பு, மிளகுத்தூள், தேசிக்காய் புளி போட்டு இப்போ பிசைஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ கட்லெட்ஸை எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ இப்படி எல்லாத்தையும் குழச்சி கலந்துட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உருண்டையை பிடிச்சிட்டு இந்த உருண்டையை நல்லா பிடிக்கணும், இல்லையாண்டா பொரியும் போது உடைஞ்சி வந்துடும். ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன், அடித்து வச்சிருக்கிறேன் முட்டை. இப்போ இந்த முட்டையில் இந்த உருண்டையை துவைச்சிட்டு அதுக்கு தேவையான பிரெட் கிரம்ஸு இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு இப்படி நல்லா பிரட்டுங்க. இப்படி வரும், நல்லா உருண்டையாக வரும். இப்படி செய்து போட்டு இதை பொரிச்சு எடுக்கணும் எண்ணெயில். Step 7. இப்போ இந்த லேம் ரைஸுக்கு தேவையான இன்னும் ஒரு பொரியல். இது வாழைக்காய். நான் ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு இதை கலந்துட்டு பொரிச்சு எடுக்க போறேன். பொரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ லேம்ப் ரைஸுக்கு தேவையான எல்லாம் எல்லாரும் செய்து எடுத்தாச்சு. சோறு அவிஞ்சு ரெடியாக இருக்குது. அதேமாதிரி வெச்சிக்கறி பிரட்டல், வாழைக்காய் பொரியல். இது வந்து மாசி சம்பல். இது நான் உங்களுக்கு செய்கிறதுல காட்ட இல்லை, ஏற்கனவே செய்து வச்சதால் இது பிறகு நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது முட்டை, கட்லெட்ஸ், கத்திரிக்காய் பிரட்டல், கோழி பொரியல், உருளைக்கிழங்கு, இவ்வளவும் தான். இதை எப்படி வச்சு வாழை இலையில் பரிமாறி ஓவனுக்குள்ள வச்சு பேக் பண்ணி எடுக்கிறதுன்றதை உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். இப்போ தேவையான அளவு சூரப்பொண்ணு போடுவோம். இது ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நான் உங்களுக்கு போட்டு பேக் பண்ணி காட்டுறேன். இதுக்கு நீங்கள் கறியல் வேறு வேறு கறியலும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம். கோவாவரை, சில பேர் இதுக்கு பூசணிக்காயும் வைப்பினேன், உங்களோட விருப்பம். இது நான் பொதுவாக எல்லாரும் சாப்பிட்ற கறியல் வந்துட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு செய்திருக்கிறேன். கறி மிளகாய் கறியும் செய்யலாம், மாசி போட்டு செய்யலாம். இறால் சம்பலும் செய்யலாம், இல்லைண்டா கட்ட சம்பளம் செய்து வைக்கலாம். இதுக்குள்ள இதெல்லாம் உங்களுடைய ஒவ்வொருத்தட்டே கிரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு விருப்பமானதுகளை செய்து வைக்கலாம். இப்போ நான் இதை மடித்து சுற்றி போட்டு உங்களுக்கு காட்டுறேன், இப்படி சுற்றுறேன். நான் இதை இப்படி சுற்றி எடுத்து கொண்டுட்ருக்கேன், ஃபிலிம் போட்டு. இப்போ இதை வந்து நல்லா சுற்றி எடுத்ததுக்கு பிறகு அவனுக்குள்ள வைக்க போகிறேன். ஒரு 5-10 நிமிஷம். அது அந்த வாழை இலையில் ஃப்ளேவர் வர்றதுக்காகத்தான். அப்போ இப்போ இது ரெடி. இதை வந்து நான் இனி ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும். 5-10 நிமிஷம் ஓவனில் வச்சுட்டு எடுத்துட்டேன். இப்படி இருக்கு வாழை இலையில் பேக் பண்ணதை காட்டுறேன். எப்படி வந்திருக்குன்னு நல்ல வாசமா சுவையான லேம்ப் ரைஸ் சுட சுட இப்படி பரிமாறினா நல்லா இருக்கும். இதுதான் ஸ்ரீலங்கன் லேம்ப் ரைஸ்.